வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். சட்டமேதை அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முன்புள்ள அவரது முழு உருவச் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் தமிழ்நாடு சட்டமேதை அம்பேத்கர் தூய்மை பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஆ. நாகராஜன் தலைமையிலும், மாநில செயலாளர் என். ஜெயபிரகாஷ் மற்றும் மாநில பொருளாளர் எம். சங்கர்குமார் முன்னிலையிலும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில துணை செயலாளர் கே. வீரையன், மாநில துணைத் தலைவர் எஸ். பிளாவடி, மாநில அமைப்பு செயலாளர் எம். சண்முகவேல், கயத்தார் ஒன்றிய செயலாளர் குருவிநத்தம் எம். துரைப்பாண்டி, மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எம். மாரிமுத்து மற்றும் மதுரை கிழக்கு மண்டல தலைவர் பி. முத்துப்பாண்டி, மதுரை வடக்கு மண்டல தலைவர் வி. சரவணகுமார், மதுரை மேற்கு மண்டல தலைவர் பி. பூபாலன், மதுரை மத்திய மண்டல தலைவர் எஸ். சதீஷ்குமார், மதுரை தெற்கு மண்டல தலைவர் ஆர். சிவக்குமார் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மகளிர் அணி தலைவி கீழப்பிள்ளையார்குளம் கே. பேச்சியம்மாள், திருநெல்வேலி மாவட்டம் மகளிர் அணி செயலாளர் மேலப்பிள்ளையார்குளம் எம். மாரியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சட்டமேதை அம்பேத்கர் தூய்மை பணியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் முதல் வணக்கம், வீர வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே, புரட்சியாளர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அம்பேத்கர் வாழ்கவே. அம்பேத்கர் தூய்மை பணியாளர்கள் நலச்சங்கம் தமிழ்நாடு சார்பாக தமிழக அரசுக்கு மாநில மத்திய அரசு கோரிக்கை. வருங்காலத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் அனைவருமே ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வருகிறார்கள். அவர்களை கூடியவர்கள் தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்து விட வேண்டும் என்று சங்கத்தின் சார்பாக நேரத்தில் நாங்கள் அம்பேத்கர் பிறந்த நாட்டை கேட்டுக்கொள்கிறோம். என் நாகராஜன், சட்டமேதை அம்பேத்கர் தூய்மை பணியாளர் நலச்சங்கம் மாநில தலைவர், மதுரை. Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.